மாட்டை வெட்டி தின்பவனுக்கு எந்தவித இதுவும் கிடையாது. ஆனால் ஆட்டை வெட்டி தின்றால் அது அறிவீனம். கோழியை படையல் கொடுத்தால் அது அறிவீனம். பக்ரீத் பண்டிகை என்று சொல்லிக்கொண்டு மாட்டையும் அனைத்து மிருகங்களையும் வெட்டி சாப்பிடும்போது வராத பகுத்தறிவு கோவில்களில் கிடாய் வெட்டும் போதும் கோவில்களில் சேவல் கொடுக்கும் போது மட்டும் வந்துவிடுகிறது. யாராவது கேட்டதுண்டா? ஹிந்து கொள்கை மூட நம்பிக்கை என்று சொல்லும் இவர்கள் புனித வெள்ளி என்று சொல்லப்படும் 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எப்படி நம்பிக்கொள்கிறார்கள்? இறந்தவன் எப்படி திரும்ப வருவான் என்று கேட்கும் நீங்கள் 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றவுடன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல ஓடுவதேன்? இதே திராவிடம்தான், காங்கிரஸ் தான், கம்யூனிஸ்ட் தான். இவர்கள்தான் அதை செய்கிறார்கள். அதே வேளையில் நாம் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அவர்கள் இதை எங்கள் வழக்கப்படி சொல்லுகிறோம் என்றால் உடனே நீங்கள் மதவாதி ஆகிவிடுவீர்கள், சங்கி ஆகிவிடுவீர்கள். ஏனென்று கேட்டால் அவன் சங்கி, அவன் சொல்வதை ஆமாம் என்று சொன்னால் அவன் இந்து. இது எந்த விதம் என்பது எனக்கு தெரியவில்லை. அது உள்ளே இருப்பது கல் அப்படி என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நான் ஒத்துக்கொள்கிறேன். பின் ஏன் பெரியார் என்ற ஒரு சிலையை எல்லா இடத்திலும் வைத்தீர்கள்? பெரியார் அல்ல அவர், அவர் பேர் ஈரோடு வே. ராமசாமி. உங்களுக்கு பெரியாராக இருக்கலாம், எனக்கு அல்ல. எனக்கு அவர் பெரியார் அல்ல. நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் கூறுபவனே பெரியவர்களை சொல்லுவோம். ஒரு நல்ல கருத்துக்களோ ஒரு நல்வழிப்படுத்துவர்களோ. ஆனால் தவறான வாதங்களையும் தவறான நம்பிக்கைகளையும் தவறான பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுப்பவனை நாம் பெரியவன் என்று சொன்னால் அவன் பெரியவன் அல்ல, அவன் முழு திருடன், மோசக்காரன். அவனை ஏற்றுக்கொள்வது இயலாது. வேண்டுமானால் நேரடி விவாதத்திற்கு நான் தயார். எங்கே கூறட்டும் பார்ப்போமே. பிறர்மனை நோக்கான்னு சொல்லிவிட்டு காமம்தான் முக்கியம் என்று சொல்பவனை என்ன சொல்வது?